இழுத்து போட்டு 4 முதி முதிக்க வேண்டியதாக. அவன் திட்டினதுலயும் ஒரு கிக்கா தாண்டா இருக்குது. ஏங்க முதலாளி நீங்களே இப்படி பேசுறீங்க? ஊருக்குள்ள ஒரு பொம்பளை லைட்டா உங்களை மூஞ்சியை சுழிச்சு பார்த்துட்டு போனாலே அவ முந்தாடியை உருவிடுவீங்க. நீங்களா இப்படி பேசுறது? செல்வா, அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஒருத்தி வேணும்னா அப்பவே கையை வச்சு போடலாம். அதுவே ஆயுசு முழுக்க ஒருத்தி வேணும்னா கொஞ்சம் அடக்கித்தாண்டா வாசிக்கணும். அதில் என்ன பிரயோஜனம் முதலாளி? கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி பொண்ணு பார்க்க போனீங்க, என்னாச்சு? வீணா வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சமாச்சு. டேய், அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தாண்டா இந்த தேவகி கழுத்துல நான் தாலி கட்டினா அந்த இளங்கோ பைய காலத்துக்கு எனக்கு அடிமடா. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட நீங்க நினைக்கிறீங்க, அது நடக்காது. தேவி உங்களை காதலிக்கல, அவ அண்ணனுக்கு உனக்கு பிடிக்கல. அதனால நீங்க கட்டுனா அவளைத்தான் கட்டுவன்னு சவால் விடுறீங்க. பார்க்கலாம் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு. கூட தாண்டா இருக்கிற, பார்க்கத்தானே போற. ஏய் என்னடி எங்கடி போயிட்டார? உனக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ்வளோ நேரமா காத்திருந்துட்டு இப்போதான் கிளம்பி போறாங்க. அண்ணி என்ன நீ சொல்றீங்க? ஆமாடி, அப்பாவுக்கு தெரிஞ்சுங்க திடீர்னு ஒரு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளையும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு உங்க அண்ணனும் தட்டை மாத்திட்டாரு. ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட உன்னை பற்றி சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சாம்மா. அதனால் இப்போயே சம்மதம் பேசலான்னு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களை உட்கார வச்சு சம்மதத்தை பேசி முடிச்சிட்டோமா? ஆமாம்மா, நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதனால தான் நான் வாக்கு கொடுத்தேன். தப்பாம்மா? தப்புன்னு சொல்லலண்ணா, ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாம. இல்லைம்மா, நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் மாப்பிள்ளைய வீட்டோடவே இருக்க சொல்லிட்டேன். உள்ளதே இருக்காரு, நீ போய் பார்த்து தெரிஞ்சுக்குமா. ஆமாடி, அவரை பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு புருஷனா அசந்து போயிடுவேன். நான் போய் அவரை கூட்டிகிட்டு வரேன். ஏய் இங்க பாருடி, மாப்பிள்ளை வந்து இங்க நின்றுருக்காரு, நீ என்ன கீழே குமிஞ்சிட்டு இருக்க? அட பாருண்ணா, பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லு. ஏய் பாருடி. கழுதை எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. நான் தான் உனக்கு சம்மதம் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன அலற நீ? அல்லாத கழுதை எங்க கிட்ட கூட சொல்லல. ஏமா திலகா, அவளே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். ஏப்பா சந்திர, உங்கள் வீட்டில் என்னப்பா சொன்னாங்க? எங்கள் வீட்டில் நான் சம்மதம் வாங்கிட்டேங்க. இனிமே நீங்கள் பெரியவங்க எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தாங்க. சந்திர, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அதிகப்படியாக நகை போடவோ ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணமோ இப்போதைக்கு என்னால் முடியாதுங்க. அப்படி ஏதாவது நீங்கள் நினச்சிருந்தா. சே என்னங்க, நீங்கள் எங்கள் காதலை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். நானும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, வரதட்சணையை எதிர்பார்த்து உங்கள் பொண்ணை கேட்கல. உங்களுக்கு என்ன செய்ய விருப்பமோ அதை பண்ணுங்க, நாங்கள் எதுவும் கட்டாயப்படுத்தலை. அதுக்காக நான் எதுவும் செய்யாமல் விட மாட்டேன், சரிங்களா? முறைப்படி என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். அப்போ தான் எங்களுக்கும் கௌரவமாக இருக்கும். அது உங்கள் விருப்பம். என்ன கேட்டால் இன்றைக்கே தேவகியை கட்டுன புடவையோடு அனுப்புனாலும் கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுவேன். என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? நீ பாரு சந்தோஷத்தை இப்போ விட்டா உங்க கூட ஒடியாந்துருவா போல் இருக்கு. சரிங்கப்பா, நான் ஊர் வரைக்கும் போயிட்டு வர்றேன். மற்ற வேலையெல்லாம் மறுபடியும் பார்ப்போம். சரிங்கப்பா, நானும் கிளம்புறேன். கல்யாணம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. நானும் கிளம்புறேன்.
அப்புறம் என்னங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே? எப்படியோ நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைய போகுது. சந்தோஷம் ஒரு வகை இருந்தாலும் ஆ தங்கச்சி பிரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. ஆமாம்மா, அவ புருஷன் வீட்டில் போய் எப்படி இருப்பாளோ என்னவோ, அதான். போதும் போதும், நீங்கள் என்னை வச்சு காப்பாற்றுறதை விட உங்கள் தங்கச்சியை அவர் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவார். இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. சரி, உடனே கல்யாணத்து வேலையை பார்க்க வேண்டியதான். என்னங்க ஆரம்பிச்சுட்டீங்களே, எப்போ பாரு தங்கச்சி 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 தானா? நமக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்காளே, அவகிட்ட ஆசையா 4 வார்த்தை பேசணும்னு தோணவே தோணாதா? பொண்டாட்டி கவனிச்சுக்கிறேன், என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறமா. இப்பவே யோ என்னடி பண்ண சொல்றேன்? யோ வந்து வந்து சொல்லடி. ஒரு முத்தம் குடியா? ஏய் படி. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில். ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. நெஞ்சிக்குள்ள ஒன்ன வச்சேன் பத்திரமா, நான் ரசிக்க தீட்டி வச்ச சித்திரமா. ஒத்தையில தூங்குனா என் உடம்பு நோவுது. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில். ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. வெத்தலைய பாக்கு வச்சு நான் கொடுப்பேன், நீ சுவச்சு மிச்சம் மீதி நான் எடுப்பேன். ஒன்னாக சேர்ந்துதான் சந்திரனை பார்க்கணும்.
உறவில் நாம கலந்தா கோழி கூவக்கூடாது. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில். ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவள் முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா. பாரு இந்த பத்திரிக்கை, இளங்கோவ தங்கச்சிக்கு கல்யாணம் இந்த ஊரெல்லாம் வச்சிருக்கான். உனக்கு சந்தோஷமா இருக்குதுல்ல? ஏன் சித்தப்பா, ஊருக்குள்ள எவனோ கல்யாணம் பண்றேன், அதுக்கு என்ன எதுக்கு தேவையில்லாம திட்டுறீங்க? வாய மூடுறா. உனக்கு வேணா இது சாதாரண பிரச்சனையா இருக்கலாம், ஆனா இந்த தனசேகருக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனை. உன்னை நம்பித்தாண்டா அன்னைக்கு அவங்கிட்ட சவால் விட்டுட்டு வந்த. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி போய் நிப்ப? காரி துப்ப மாட்டான். ஏண்டா, இது வரைக்கும் நான் உனக்கு எத்தனையோ பொண்ணுங்களோட போட்டோ கொடுத்துருக்கிறேன், ஏதாவது ஒன்னாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னியடா? எதையுமே கண்டுக்காப்புறது என்னடா அர்த்தம்? ஆமா, நீ திருந்தவே மாட்டியா? இப்படியே நீ தண்டுனாவே திருந்துக்கிட்டு கட, யாருக்குடா என்ன நஷ்டம்? எனக்கு கிடைக்காத உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடத்துற விட மாட்டேன்டா. என்ன தவிர அந்த தேவகி கழுத்துல எவன் தாலி கட்டாலும் பார்க்கிறேன்டா. செல்லக்கிளே, இங்க வாசாமி, வா வாசாமி. அது வந்து கிளியே ஒன்றும் இல்லை, இதுவும் சொல்லணும்னு நினச்சேன், உன்ட்ட மறந்துட்டேன். சொன்னா அப்பவே அந்த பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா, உன் பூசனை பார்த்தா முத்தன முருங்கா மாதிரி இருக்காடி, எதுக்கும் யோசிச்சு கழுத்தை நீட்டுன்னு. நான் தான் அவசரப்பட்டு கழுத்தை நீட்டிட்டேன். ஆமா, ஏயா உனக்கு கல்யாணம் விஷயத்தை எதுக்கு என்கிட்ட மறைச்ச? அது ஒன்றும் செல்லக்கிளி சாமி, உன் மேலே அந்த ஆசையை தான் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் உன் மேலே ஆசை அப்படி சொல்லியிருந்தா எனக்கு 2ஆவது தரம் வாச்சிருப்பியா நீ? ஐயோ, உன்னெல்லாம் நான் என்னையா பண்றது? என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக, சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக. அதையெல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னே தன்னால. என் மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. அதையெல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னே தன்னால. என் மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. ஏடி எல்லா பக்கம் கேட்டாங்களே, உள்ளூர்ல எவனாவது கேட்டானா? எவனும் கேட்டிருக்க மாட்டேன். போயா,
எங்க அப்பன்ட்ட போய் சொல்லி கவர்மெண்ட் வேலை அந்த வேலைன்னு போய் சொல்லி எப்படியோ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி விடு முத்தம்மா, உனக்கு எந்த குறையிலாம இப்படி பப்பளி மாசம் வளர்த்துருக்க கிடையாது, பத்தாத உனக்கு. கிழிச்சையா கிழிச்சேன். இன்னும் எத்தனை பொய்யோ, எத்தனை சின்ன ஊடோ. ஐயோ உன்னெல்லாம் நான் தான் சகல சகலையா? எனக்கு தெரியும் சகல. நீ செல்ல கிளிய நான் தான் கட்டிக்கு போற இருந்தது. ஏ நீ கட்டிக்கு போன புருஷன் இதுதானா? ஆமா மாமா, தான் என்னை ஏமாத்தி கட்டிக்கிட்ட புருஷன். செல்லக்கிளிய கவலைப்படாத, இனிமேல் நான் இருக்கிறேன். அடி செருப்பால ஏடா கட்டு பஸ் நான் இருக்கும்போது நீ எங்கடா இங்க வந்த? தப்பா நினைக்காதீங்க, செல்லம் கிளி என் மாமா பொண்ணு. அவன் அப்பாட்ட நான் பொண்ணு கேட்டேன். அவன் வேலை வெட்டி இல்லாமல் சொல்லி எனக்கு பொண்ணு தர மாட்டேன். சரி, நானே சிங்கப்பூர் போய் இன்னைக்கு லட்சமா சம்பாரிச்சேன். வந்து கேட்டா ஐயோ 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 கல்யாணம் ஆயிடுச்சுனாங்க. அதான் பாட்டு போலாட்டு வந்தேன். ஏண்டா நான் வந்ததுல பாக்குறேன், எங்கிட்ட கூட பேசாம மொண்டாடி பேச எதுக்குடா வந்த நீ? அடே எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க செல்லக்கிளி ஒண்ணுதான்டா இருக்குது. ஏங்க என்ன என் மாமனை வந்தது வராதமா இப்படி விரட்டிக்கிட்டே இருக்கீங்க? எவ்வளோ நாள் கழிச்சு என் மாமா சிங்கப்பூர்ல இருந்து ஆசையா என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இங்க பாருங்க, இங்கேயே ஒரு வாரம் தங்கிட்டு அப்புறம் தான் போவாரு. செல்லக்கு எனக்கு உன்னை விட்டா வேற ஆளே கிடையாது. நான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம், ஒரே ஜாலி தான் போ. ஏன்னா நாக்க செத்தவன அடக்க பண்ண வேண்டியது எங்க வந்தாடியே? மாமா இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அப்படியே விதமா நான் செஞ்சு தரேன். செய்விடி செய்வ. ஏண்டே வாங்கி போடுற நானு திங்கதாவனா? அப்பா அழகு சொன்னாங்க, வாசாமி வா வா. டேய் இவனை கல்யாணம் பண்ணதே எனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. இவளாவது ஒரு குழந்தை பத்து தான் கல்யாணம் பண்ண. நீ ஏன்டா குறுக்க நந்தி மாதிரி வந்து நிக்கிற? அதுக்கு தான் நானும் இருக்கிறேன். இங்க பாருங்க, என்ன சொல்றீங்க? எங்க மாமா போய் வெளியில ரூம் படுத்து தங்குவாரா? இங்கதான் இவ்வளோ பெரிய வீடு இருக்கே. மாமா இங்கதான் தங்கணும். ஆமா, நீங்களும் அந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. எனக்கும் ஆள் வேணும்ல. அதுக்கு சும்மா துணைக்குதான். செல்லக்கிளே மாமா பெட்ரூம் எங்க சாமி இருக்குது? நான் தூங்கி ரொம்ப நாள். என்னடா சொல்ற? ஆற தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுடா. அதனால நல்லா நிம்மதியா படுத்துதான் தோண்டேன். நானு சிங்கப்பூர் இருந்து உனக்கு பாவாடை அப்படி அடிச்ச கலையில அத்தனை வாங்கி வந்துருக்கேன். போட்டு ரெடியாரு. எதுக்கு மாமா? ஓடி போயிட்டு வரலாம் செல்லங்களே. ஓ சரி 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 செல்லங்களே, அதை வாங்கி தான் கூட உள்ள வச்சுட்டு வா, நம்ம போலாம். வா முடிவே படிக்க தங்கலான்னு. எனக்கு செல்லக்களி விட்டா வேற ஆள் கிடையாது. சரி, அதனால நான் திருப்பி சிங்கப்பூர் ஓர வரைக்கும் இங்க டேய் பட்டா போடுறானு பயிரக்கே நட்டுட்டு போயிடாதடா, சொன்னா கேளுடா. என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல.
புரியாது, எதுவுமே உனக்கு புரியாது. என்னோட பயம் எனக்கு தாண்டா தெரியும். ஏங்க இங்க பாருங்க, நீங்க கடைக்கு போய் நல்ல ஒரு வெடை கோழியா பார்த்து பிடிச்சிட்டு வாங்க. என் மாமாக்கு நான் சமைச்சு போடணும். கோழியும் வேண்டாம், குஞ்சும் வேண்டாம், இருக்கிறத போடு முதல்ல. இல்ல நான் சாப்பாடு கண்ட வீட்டுக்கு வரணும்ல. நீங்க போயிட்டு வாங்க, கோழியை மட்டும் என்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போங்க. எதுவுமே வேண்டாம், இருக்கிறத போட்டு நான் சாப்பிட்றேன். ஏண்டே கோழி வாங்கிட்டு வந்து நான் வாங்கிட்டு வருவேன், சூப்பு குடிக்கிறது அவனா? மாமா நீங்க தான் அந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கோழியை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போங்க. நான் தான் அந்த வீட்டுக்கு கோழின்னு சொல்றேன்ல, எல்லாம் இங்கேயே தான். இல்ல இதுமே 2 வீடு எனக்கு ஒன்று தான். எப்படி 2 வீடு ஒன்னாகும்? நாளைக்கு 2 வீட்டை ஒன்னாக்குறேன். வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது. இங்க பாரு, அங்க 2 பெட்ரூம் இருக்குது. உனக்கு ஒண்ணு, அவளுக்கு ஒண்ணு. சரியா? அப்ப என் மாமா மாமா ஹால்ல தூங்கிட்டு முடியா? ஹால்லையா? ஆமா. சரி நீங்க போய் கோழி முதல்ல வாங்கிட்டு வாங்க போங்க. இப்பதானே சொன்னேன், கோழியும் வேண்டாம், குஞ்சும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு. இருக்கிறத போடு நான் சாப்பிட்றேன். சாப்பிட்றேன்னு சொல்லாதீங்க, சாப்பிட்றோம்னு சொல்லுங்க. பாவி சண்டாலே. வாங்க மாமா. முதலாளி என்னை எதுக்கு அவசரமா கூப்பிட்டீங்க? டேய் எல்லாம் அந்த தேவகி விஷயமா பேசத்தாண்டா. அவளை பத்தி பேச என்ன இருக்கு முதலாளி? அவள் எல்லாமே கை நழுவி போச்சு. அவளுக்கு நாளை கல்யாணம் தெரியுமில்ல முதலாளி? டேய் அதெல்லாம் தெரியும்டா. இந்த சந்திரன் இருக்கானே, அவன் மட்டும் தனியா எதுக்கோ கடைக்கு போயிருக்கிறான். திரும்ப இதே வழியாத்தான் கல்யாண வீட்டுக்கு போவேன். போறவன இங்கேயே மடக்கிட்டா. அப்படின்னா என்ன சொல்றீங்க முதலாளி? அவனை முடிச்சிடலான்னு சொல்றீங்களா? ஏமாந்தவன் நீங்க, எதுக்கும் துணிச்சிட்டீங்க. நான் சொன்னா கேட்கவா போறீங்க? யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்குங்க. அவனுக்கு சமாதி கட்டிடலாம். அங்க பாருங்க, உங்க பங்காளி வரான். வாங்க புது மாப்பிள்ள. தாலி ஏற்ற நேரத்தில் என்ன இந்த பக்கம்? சும்மா சொல்லக்கூடாது. ஆள் சும்மா டிப் டாப்பா ஜம்முன்னு தான் இருக்கீங்க. என்ன கையா தொட்டு பேசுன தொலைச்சிடுவேன். அடேங்க அப்பா, மாப்பிள்ள ரொம்ப சூடாத்தான் இருப்பீங்க போல இருக்கு. ஏண்டா எங்களுக்கு எச்சரிக்கை எடுக்கிறியா? மாவனே உன்னை சரிச்சிரும்டா. என்னடா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு வந்து வம்பு பண்றீங்களா? இங்க பாரு சந்தானம், தேவையில்லாம நீ என் விஷயத்துல தலையிடுற. அன்னைக்கு அப்படித்தான் தேவைகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துருக்க. ஏடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன முதலாளி, அவ உங்களை வாடாங்கிறா ஓடாங்கிறா, நீங்களும் பேசாம சும்மாவே நிக்கிறீங்களே ஊமையாட்டா. டேய் விடுறா செல்வா, இள ரத்தம் கொஞ்சம் சூடாத்தான் இருக்கு. டேய் செல்வா, இப்போ நீ என்ன பண்ற? நேரா கல்யாண வீட்டுக்கு போற. அங்க போய் புரியுது முதலாளி, அங்க போய் தேவையிட்ட உங்க உசுருக்கு உசுரான காதலனை யாரோ கத்தியால குத்திட்டாங்க, இப்பவோ அப்போன்னு சாக கிடக்குறேன், வந்து ஒப்பாரி வைமான சொல்லன. அவ்வளவுதானே முதலாளி, சொல்லிட்டா போச்சு. இந்த மட்டிலையெல்லாம் வேற வேண்டாம் வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். இதுக்கெல்லாம் பயப்படுற நான் இல்லை. டேய் பங்காளி, இந்த செல்வம் இருக்கானே அவர் கூறுகட்டவைய. அவசரப்பட்டு முதல்லயே நான் அதை பண்ணி போடுவேன் இதை பண்ணி போடுவேன்னு சொல்லுவேன். ஆனா நான் வந்து அப்படி இல்லை பங்காளி. டேய் செஞ்சு போட்டுட்டேன், எதையுமே சொல்லுவேன். டேய் என்னடா துள்ற?
ஒரு தடவை குத்தி உனக்கு புத்தி வரல பாத்தியா? இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிருப்பியே. டேய், இது உனக்கு மட்டுமில்லடா, என்ன தவிர தேவகி எவன் தொட நினைச்சாலும் அவனுக்கு இதே கதிதான்டா. டேய், சேர்ந்து வாழ்ற காதலுக்கு மவுசு இல்ல பங்காளி. செத்து போற காதலை பத்தி தான் காலம் பூரா பேசுவாங்க. பங்காளி, நீ ஒண்ணுங்க கவலைப்படாத. நீ செத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து உனக்கு தாஜ்மஹால் கட்டாலும் இல்லையோ, நான் மறக்காம சங்கோதரன்டா. சந்திரா 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 முத்துமணி பல்லாக்கு முறிஞ்சதையா ராசா, தத்தூங்கிளி தொடையழந்து தவிக்குதையா ராசா, கொத்தமல்ல கொண்டையிலே சூடலையே ராசா, முத்துமணி பல்லாக்கு முறிந்ததையா ராசா, சோடிக்கோயில் கூடு செல்ல காத்திருந்த நேரம், வேடன் விட்ட அம்பு பட்டு வாழ்விழந்த கோலம், ஊமக்குயில் வாய் திறந்து என்ன சொல்லி பாடும், கண்ணீர் விட்டு கன்னம் ரெண்டும் காயம் பட்டு போகும். மாப்பிள்ள, என்னவா அப்படி அழுதுகிட்டு? நீங்களே அப்படி அழுதுகிட்டு இருந்தா தேவிக்கு யார் மாப்பிள்ள ஆறுதல் சொல்றது? அழாதீங்க மாப்பிள்ள. எப்படி மாமா ஆளாம இருக்க முடியும்? மரமேல வரைக்கும் வந்து என் தங்கச்சியோட கல்யாணம் பாதியிலேயே நின்று போச்சு மாமா. சந்திரோடைய அம்மா அப்பா என்ன சொல்லிட்டு போனாங்க கேட்டீங்களா? என் தங்கச்சி துரதிருஷ்டப்படுச்சவளா, அவளை காதலிச்சனாலதான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சா. தேவைக்கு காலடி எடுத்து வச்சா எந்த குடும்பம் உருப்படாது. இனிமே அவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு மண்ணை வாரி தூத்தி சாபப்பட்டுட்டு போறாங்க மாமா. இளங்கோ, உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. இருந்தாலும் உங்கள் கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. தேவிகைய யாருமே கட்ட மாட்டாங்கன்னு சொன்னேன். அந்த சாபத்தை நான் வேணா பொய்யாக்கி காட்டுறேன். தம்பி, நீ என்ன சொல்ற? ஆமாங்கய்யா, உங்களுக்கு சம்மதம்னா இதே மேடையில் தேவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ள, ஏன் தயங்குறீங்க? கல்யாண புடவை வெட்டி மணப்பந்தல் வரைக்கும் வந்திருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த கவலையிலேயே அவள் வாழ்க்கை என்ன ஆகும்? அவளோட கனவு என்றைக்குமே களையக்கூடாது. அதனால் அவளுக்கு திரும்ப கல்யாண யோகம் வராமையே போயிடும். சரின்னு சொல்லுங்க மாப்பிள்ள. அங்க நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னு? என்னங்க நீங்கள் போய் கையெழுத்து போகிறீங்க? உங்கள் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நான் பெருமையாக நினைக்கிறேங்க. நினைப்படா நினைப்ப. யாரை கேட்டா இந்த முடிவெடுத்த? தப்புதான்ப்பா. என்னோட விருப்பத்துக்கு நீங்கள் தடையாக இருக்க மாட்டீங்கன்னு நினச்சி தான் நான் இந்த முடிவை எடுத்துட்டேன். பாவப்பா, கிடைச்ச வாழ்க்கைய தொலைச்சிட்டு தேவி அனாதையாக நிற்கிறா. அவளுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கல. என்னப்பா தப்பு? சி, வாய மூடுறா. இன்னும் பெரிய தியாகி நினைப்படா. ஏண்டா எவனோ விட்டுட்டு போன இவளா உனக்கு பொண்டாட்டி? ச்சே, இவளை மருமகளா ஏத்துக்க
ஒருபோது நான் சம்மதிக்க மாட்டேன். ஐயா, பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு என் தங்கச்சி கிடைக்கிற நல்ல வாழ்க்கை கிடைக்கிறாரு ஐயா. கொஞ்சம் கருணை காட்டுங்க. உங்க கால வேணாலும் விழுதுங்கய்யா. ஏய் எந்திரி. இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். அன்னைக்கு நான் உன்னோட வீட்டு படியேறி வந்தப்போ நீ என்ன போடு போட்ட விட்டுடுவனா? அதான். அப்பா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்கப்பா. நான் முடிவு எடுத்து தான். நீங்கள் சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலனாலும் சரி, தேவகி தான் எனக்கு பொண்டாட்டி. இதிலிருந்து நான் எந்த மாற்றமும் எடுக்க போகிறதில்லப்பா. ஓ, அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்களோ? முடிவு அப்படி போகுதா? சரி, இவ தான் உனக்கு கல்யாண பொண்ணுன்னு தலைவிதி இருந்தா அது யாரால மாற்ற முடியும்? ஆனால் நீ இவ்வளவே கல்யாணம் பண்ணி தொலை, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒரு கண்டிஷன், வெளியில் உனக்கு பொண்ணு எடுத்தா 100 பவுன் நகை, ஒரு 10 லட்சம் பணம் ரொக்கமாக கொடுப்பாங்க, இத்தியாதிகளாக செய்வாங்க. அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு 20 பவுன் நகை, ஒரு 1 லட்ச ரூபா ரொக்கம் வரதட்சணையாக கொடுத்தா இவளை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிப்பேன். என்ன சொல்கிறேன்? ஐயா, திடீர்னு இவ்வளவு பணத்துக்கு நகை நான் எங்க ஐயா போவேன்? அப்ப விட்டுரு. டேய் வாட போலாம். நீங்க செய்யறது மிகப்பெரிய தப்புப்பா. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் நடந்துக்கிறீங்களே. வெறும் பணத்தை நகையை வச்சு தான் நான் வாழ போறேன்னா அதுதான் நம்மளுக்கு பெருசா போச்சாப்பா. டேய் சுமர்ரா, நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே மிகப்பெரிய விஷயம். இதில் நீ தலையிடாத. இங்க பாரு இளங்கோ, கடைசியா சொல்ற கேட்டுக்கோ. நான் கேட்டதை கொடுத்தா இந்த கல்யாணம் நடக்கும். முடிவா நீ என்ன சொல்ற? சரிங்கய்யா, ஒரு 2 மாசம் போறதுங்க. நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துறேங்கய்யா. எப்படிங்க கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? நமக்கு என்ன காடு தொட்டிருக்கா இல்லை வசதி வாய்ப்பு தான் இருக்கா? அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட எப்படி காப்பாற்ற போறீங்க? அதுக்காக என் தங்கச்சி எப்படியோ போட்டுன்னு விட சொல்றியா? நான் அப்படி சொல்லைங்க, அகல் கால் வைக்காதீங்கன்னு தான் சொல்றேன். பின்னாடி நீங்க தான் மாட்டிட்டு முழிப்பீங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். தேவகி, என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. இதை தவிர இப்ப வேற எந்த முடிவும் எடுக்க முடியாது. அண்ணே, சந்தையில ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பேரும் பேசுற மாதிரி என்ன வேலை பேசி விற்க பார்க்குறியா? எனக்கு நீங்க மனசு இருக்கிறத யாருமே புரிஞ்சுக்கலையா? நீ கவலைப்படாதண்ண, நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உன் கடமை முடியணுமே. தங்கச்சி, நீயாவது என்ன புரிஞ்சுக்குமா? நடப்பதெல்லாம் நல்லதுக்கே நடிச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போமா. மாமா, இந்த மாலை எடுத்து கொடுங்க. காய வேண்டியது பாருங்க மாமா. சரி, மாலை மாத்துங்க. சாமி கொடுத்த வரம் இதை தடுப்பதற்கு யார் இருக்கா? 3 முடிச்சியதோ அவன் இல்லாம முடிஞ்சிருக்கா? யாராருக்கு யார் அதை சொல்வது யாரம்மா? விதி சொல்லாமல் ஆடும் அதை வெல்வது
செல்வா, எப்பட்றா இந்த கல்யாணத்துக்கு எங்க சித்தப்ப சம்மதிச்சேன்? அதுதான் முதலாளி புரியாத புதிரா இருக்குது. கிணறு வெட்ட போய் பூத கிளம்பின கதையாகி போச்சு. ஏன் செல்வா, இந்த தேவகியும் மறுப்பே சொல்லாம இருந்துட்டாளடா. ஒரே நிமிஷத்துல தன்னோட காதலவே தூக்கி எரிஞ்சிட்டாருலடா. அப்படியெல்லாம் இல்லைங்க முதலாளி. அண்ணனோட பாசத்துக்கு அழகிக்கு முன்னாடி உங்க காதலோட பவர் எடுப்பதில்ல முதலாளி. ஏய், தேவகி விஷயத்துல இப்படி சங்கரு குறுக்கு பைவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. ஆரம்பத்துல இருந்தே உங்க சித்தப்பனுக்கு தேவகியை பிடிக்கலையா? ஆனா சங்கர் தான் ஒரே பிடிவாதமா இருந்து அப்பம் பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஏண்டா எங்க சித்தப்பன் பேச்ச வரதட்சணைகள இந்த இளங்கோப்பை எங்கடா போவேன்? ஏண்டா இந்த கல்யாணத்துக்கே அங்கேயும் இங்கேயும் கடனுடன் வாங்கி பண்ணியிருப்பேன். வேற வழி இல்லைன்னா தங்கச்சியோட வாழ்க்கை பாலா போயிருமே. முதலாளி எனக்கு உங்களை நினைச்சா தான் ரொம்ப பரிதாபமா இருக்குது. சந்திரவை கொண்டுட்டா தேவகி காதலனை இழந்து தைப்பான்னு நினைச்சீங்க, கதறுவான்னு நினைச்சீங்க. அண்ணன் இளங்கோ துடிப்பான்னு நினைச்சீங்க. ஆனா அவங்க நினப்புல மண்ணள்ளி போட்டாங்க. உங்களுக்கு சனி சங்கரூபத்தில் வந்து விளையாட்டா முதலாளி, சங்கரூபத்தில் வந்து விளையாடிட்டான். எந்த ரூபத்தில் வந்தாலும் இந்த சந்தான சந்திக்க டேய் செல்வா, நான் தேவகி மேல ஆசை சங்கரே என் தம்பியா இருந்தாலும் நான் ஆசைப்பட்ட அவளை வேற எவனுடைய நிம்மதியா வாழ விட மாட்டேன். சரியா போச்சு முதலாளி. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு நினைச்சு நீங்க ஏதாச்சும் பண்ண போனா அது சங்கரோர வாழ்க்கைக்கு தான் ஆபத்தா முடியும். ஏற்கனவே உங்க சித்தப்பாவுக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாது. எசக்க பெசக்கா பண்ணி மாட்டிக்காங்க முதலாளி. டேய் செல்வா, இனிமேல் ஒரே வீட்டில் எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறேன். அப்படிங்கிறப்ப மடக்கிறது ரொம்ப சுலபம்டா. மடக்கி காட்டுறேன்டா. உலகம் முழுக்க பத்தி வச்சு விட்ட சவ
என்னடா உயிருக்கு வேணா காதலன் செத்து 3 நாள் கூட ஆகலை, அதுங்களும் நம்மளுக்கு ஒரு முதலிரவா அப்படின்னு நீ தவிக்கிற தைப்பு புரியுதுமா? உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னே தெரியல. இருங்க, நீங்க எதுக்குங்க வருத்தப்படுறீங்க? பொம்மை மாதிரி யார் யார் விருப்பத்துக்கும் தலையாட்ட வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? வாதவி, நீ அழக்கூடாது. எப்போ நான் உன் துணை உன்னை நினச்சினோ அப்போவே உன் கண்ணீர் துடைக்கிறதுக்கு உரிமை எனக்கு இருக்குது. அழாத தேவகி. என்ன இருந்தாலும் உங்க அந்தஸ்துக்கு நான் தகுதி இல்லாதவ தானே. எனக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்பு எல்லாம் நீங்க இழந்துட்டீங்களே. சேச்சா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லையே. ஏன் நானும் நீயும் நல்ல ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தோம். உண்மையான நட்பு துக்கத்துலேயும் சந்தோஷத்துலேயும் பங்கு போட்டுக்கிறதான். அதனால தான் நான் அந்த முடிவே எடுத்தேன். நல்ல நண்பர்கள் ஏன் கணவன் மனைவியாக வாழக்கூடாதா? ஆனா உங்க அப்பாவுக்கு இதுல துளை கூட விருப்பமே இல்லையங்க. எவனோ காதலிச்சு விட்டுட்டு போனவனா தான் பையனுக்கு பொண்டாட்டியானே என்ன கேவலமா தானே நினைக்கிறாரு உங்க அப்பா. அவருக்கு இந்த உறவை பற்றி புரியாது தேவகி. தான் பையனோட கல்யாணத்தை 4 பேர் மெச்சுப்படியாக நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி நடக்காதனால ஏதோ கோவத்தில் அவர் எடுத்தெறிஞ்சு பேசிட்டாரு. அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு எடுக்கிறேன் தேவகி. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. வா, நிம்மதியாக நீ படுத்துக்கோ. நேரம் தூங்குனீங்கன்னா சரியாக போயிடும். நீ உள்ளே படுத்துக்கோ, நான் போய் வெளியே படுத்துக்கிறேன். சரியா? வெளியே வா. எதுக்குங்க வெளியில? நீங்க இங்கேயே. இதை கூடவா நான் புரிஞ்சுக்க மாட்டேன் தேவகி. அதனால் ஒன்றும் இல்லை, நீ உள்ளே படுத்துக்கோ. இல்லைங்க, பரவாயில்ல, நீங்களும் இங்கேயே படுத்துக்கோங்க. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். சரி தேவகி. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நாற்புறமும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க. பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணி இருந்தேன். பூ முடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன். பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. காசி இல்லை இவள் என பல தூற்றிய போது ராப்பகலாய் எழும் துயர் உனை வாட்டிய போது சுடுமொழி நாளும் கேட்டு இரு திருவிழி நீரில் ஆட. ஓர் நதி வழி ஓடும் ஓடம் என விதி வழி நானும் ஓட. போதும் போதும் வாழ்க்கை என்று ஏழை மாது என்னும் போது நானும் அணைத்திடும். பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணி இருந்தேன். பூ முடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன். பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே என
எனக்கும் உயிர் துணை உனை நான் பிரியேனே. இசையறியாத நானே இங்கு தினசரி வாடினேனே. இந்த பறவையின் வீடந்தாங்கள் உந்தன் மனமெனும் வீடுதானே. நீண்ட காலம் நேர்ந்த சோகம் நீங்கி போக நானும் தீண்ட யோகம் விளைந்திட. பூமிக்கொரு பாரம் என்று எண்ணி இருந்தேன். பூமுடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன். தொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நாற்புறமும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க. பூமிக்கொரு பாரம் என்று எண்ணி இருந்தேன். பூமுடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன். தொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. ஐயோ 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 நந்தினிக்கு கேட்க யாருமே இல்லையா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சக்காத்தி முண்டை போய் கடிச்சு அடிமலையா கை வச்சுட்டாலே ஏண்டி? என் புருஷனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணது இல்லாம இப்ப என் வீட்டுக்கு பங்கு போட வந்துட்டியா? யாரு கரெக்ட் பண்ணாங்க? உன் புருஷனை கரெக்ட் பண்ணி உனக்கு வச்சுக்க தெரியல, அதனால அவன் என்னமே வந்துட்டான், நீ என்னைய திட்டுறிய? ஏண்டி அவன் தான் உனக்கு உன்னை மயக்கனா உனக்கு எங்க போச்சு அறிவு? ஓ என் புருஷன் பாக்குறதுக்கு அழகா அஜித் குமார் மாதிரி இருக்கான்ட்டு வளைச்சு போட்டுட்டியா? யோ நான் எங்க அவனை கரெக்ட் பண்ண, அவன் தான் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான், அது தெரியுமா உனக்கு? ஏய் அள்ளி முடிச்சு கொண்ட போட தெரியல ஆட்டிக்கிட்டு வந்துட்டா. வாடி நீயா நானே பாத்துல ஒழுங்கா என் புருஷனை விட்டுட்டு ஓடி போயிடு, அவ்வளவுதான் உனக்கு ஜாக்கிரதை. நானா போக முடியாது. யோ என்ன என் வாயை மூடிட்டு நிக்கிறேன்? ஏய் நீ அவன வாயா பயங்கற. விடுங்கடி கம்முனு பேசாம இருங்கடி. யோ ஆல்ரெடி இருந்துட்ட என்ன பேச்சு பேச நீ வாயை திறந்து பார்த்துட்டு இருக்க? கம்முனு இருக்க மாட்டீங்களாடி? சும்மா சண்டை போட்டா கிடக்குறீங்க. அரை அடி இருந்துட்டு என்ன துள்ளிட்டு இருக்கற அவ டாட்டின் பீப்பா மாதிரி அவ இருந்துட்டு அவ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? யாரை டாட்டின்? ஏய் நீ ஏண்டி ஆடி இப்படியே சண்டை போட்டுதீனா நான் ரெண்டு வாத்தி விட்டு மூணாவது ஒரு வீடு பார்க்க வேண்டியது. ஏழாவதா பாத்துக்க கியூல நிக்கறாளுங்க அப்படியே. அக்கா இந்த மோவர கட்டிக்கு ரெண்டு கிடைச்சதே பெருசு, இது மூணு வேற உனக்கு. சண்டை போடுறா மூணாவதுல வேணாம்க்கா. அக்கா நமக்கு இந்த வீடே போதும்க்கா. ஆமா தங்கச்சி, இந்த வீட்ல 2 ரூம் இருக்கு. நீ அந்த ரூம்ல இருக்கும்போது நான் வெளியில இருக்கேன், நான் அந்த ரூம்ல இருக்கும்போது நீ வெளியில இரு. அக்கா சரிக்கா நம்ம எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்க்கா. ஆமாடி. ஏய் அதே ஒரு சூப்பர் ஸ்டார் அதுவாக்கா, அது என் மாமா. என்ன ஒத்துமை பாரு, மூணாவது ஒன்று பார்க்கணும்னு சொன்னேன். எவ்வளோ ஒத்துமையா இருக்காங்க ரெண்டு பேருமே. எல்லாம் ஒத்துமை பாரு, மூணாவது ஒன்று சொன்னோடனே அப்படியே பிச்சுக்கிட்டது அப்படியே ஓட்டிக்கிட்டாரு. அக்கா இவர்தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாரு என் மாமா. உனக்கு மாமாவா? ஆமா. என்னடி பட்டையில பெண்டலம் போட்டு வந்திருக்காரு? மாமா மாமா ஏமா இங்க பாருங்க, நீங்க என் தங்கச்சிக்கு மாமானா எனக்கும் மாமா தான். அப்படியே பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஏய் மாமா சும்மா சொல்லக்கூடாதுடி, வாட்ட சட்டமா அழகா இருக்கறடி. என்ன ஐயோ இத்தனை நாளா ஒரு மாமா புள்ள தான் நினைச்சேன், ஆனா உப்பா ரெண்டாள் போச்சு. ஒரே ஜாலி தான் போக. ரெண்டு பேரும் புடிச்சு வச்சுக்கோ அவ்வளவுதான். டேய் டேய் இப்பதான் ஒத்துமையா இருக்காங்க, அதுக்குள்ள ஏன்டா வந்து குழப்புற நீ? ஆமா வா நீ வா. ஆமா ஊருக்கு போனே போகல நீ. யோ இப்போ எதுக்கு மாமா ஊருக்கு போக சொல்ற? ஆமாக்கா இவர் எப்ப பாரு சும்மா மாமா விரட்டிட்டே தான் இருப்பாரு.
பாரு. ஏய் உனக்கு மண்டையில் ஏதாவது மசாலா இருக்கா? நாங்கள் 2 பேர் இருக்கோம், நீ ஒருத்தந்தான் இருக்க. அதனால ஏதாவது கூடமாட சௌரியத்துக்கு வந்தா கொஞ்சம் வசதியா என்னடி சொல்றீங்க? யோ வீட்டு வேலைக்குயா? எனக்கு குழந்தைங்க தான் 1க்கு 2 கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு இன்சிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்கடி. பண்ணிட்டாலும் டேய் இங்க வா, உனக்கு இந்த ஹாலில் தான் படுக்க. டேய் நீ அந்த வீட்டுக்கு போ. டேய் நான் அந்த ரூமுக்கு போடி. போங்கடி முதல்ல. ஏய் உனக்கு தாண்டா ஹாலு, எனக்கு பெட்ரூம் ரெடிடா. இவன் விட மாட்டான் இருக்குது. 2 கொண்டு போயிடான் பிளைட் ஏற்றி. இவன் விடட்டா கூட அவன் 2 விட மாட்டான் இருக்கா. ஐயோ சாரியே. இங்க பாரு சங்கர், முடிவா நான் சொல்றேன். நீ என்ன கெஞ்சினாலும் சரி, உனக்கு ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன். என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 4-5 மாதம் ஆயிடுச்சு. படித்த படிப்புக்கும் இன்னும் வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல. நானும் என் பொண்டாட்டி எத்தனை நாளைக்கு தான் உங்கள்கிட்ட கையேந்திக்கிட்டே இருப்போம். நீங்கள் அதனால் எனக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து தான் பார்க்கணும். நான் எதுக்கடா கொடுக்கணும்? அன்னைக்கு தானே பெருசாக பேசினியே, காசு பணத்தை வச்சா என்னோட வாழ்க்கை கெட்டு போயிரும்னு சொன்னையே. இப்போ பணத்தோட அருமை தெரியுதுல்ல, அனுபவிடா. என்னைக்குமே பெத்தவன் பேச்ச கேட்கணும். ஆடா விடுங்க சித்தப்பா, சும்மா அதையே சொல்லி குத்தி காமிச்சிக்கிட்டு. ஏண்டா சங்கர, கல்யாணத்தப்ப தேவைக்கு 20 பவுன் நகையை 1 லட்சம் பணம் தரேன்னு அந்த இளங்கோ பையன் சொன்னானே, கொடுத்துட்டானா? எங்க கொடுத்தான்? 2 மாசம் ஆச்சு, இன்னும் கொடுக்கவும் இல்லை. வட்டி தான் கொடுப்பான்னா அது இல்லை. அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இருக்குடா இருக்கு. நீ அந்த நகையும் பணத்தையும் வாங்கி என்னமோ பண்ணு, எனக்கு அது தேவையில்லை. ஆனா எங்கிட்ட மட்டும் நீ காசு பணம் கேட்காத. ஏதோ இந்த உசுறு இருக்கிற வரைக்கும் உனக்கு உன் பொண்டாட்டிக்கு சோறு போடுற. அதுக்கப்புறம் நீங்க எப்படியோ போங்க. டேய் விடுறா, கொடுக்காத பாட்டுக்கு ஏதோ நொண்டிச்சாக்கு சொல்லிட்டு போறாரு. ஆமா ஏண்டா, நீ எதுக்கடா வந்து கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலையிற? தேவையிட்டு சொல்லி அந்த வரதட்சணை வாங்கிட்டு வர சொல்லு. அதை வச்சு தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம்ல. தேவகி, தேவகி, என்னங்க கூப்பிட்டீங்களா? நேற்று உங்கள் அண்ணனை பார்க்க போனேல, அவங்க கொடுக்க வேண்டிய வரதட்சணை பற்றி கேட்டியா? என்ன சொன்னாங்க? ஏங்க மாமா கிட்ட இல்லாத காசு பணமா? ஏங்க எங்க அண்ணன் கொடுக்க வேண்டிய பணத்து மேலேயே இப்படி குறியா இருக்கீங்க? என்னடி சொன்ன? டேய் சங்கர், அவ என்ன சொல்லிட்டான்னு இப்போ வந்து கை நீட்டுற? ஏண்டா அவங்க அண்ணன் கொடுக்காததுக்கு இந்த புள்ள மேல கை நீட்டினா என்னடா அர்த்தம்? ஏண்டா உன்னையே நம்பி வந்திருக்காளே, துடிச்சு போயிட மாட்டா? இல்லைண்ணா, கல்யாணம் பண்ணதுலேருந்து அப்பா இப்போல்லாம் 5 பைசா கூட காசு தர மாட்டேங்கிறாரு தெரியுமா? நான் எத்தனை நாளைக்கு தானே அவர்கிட்ட கையேந்திக்கிட்டே நிற்க முடியும்? எதை வச்சு தான் இப்போ நான் முன்னேற முடியும்? இங்கே பாருடி, உங்கள் அண்ணங்கிட்ட போய் கொடுக்க வேண்டியதை கேட்டு வாங்கிட்டு வந்தா வா, இல்லைன்னா வந்துடாத. புரியுதா? ஓ தேவைக்கு என்ன, அவங்ககிட்ட சுத்தமாக காசு இல்லைம்மா. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏதோ பண கஷ்டத்தில் இருக்கிறேன், அதனால் அவசரப்பட்டு கை நீட்டிட்டேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்காதம்மா, போ. இதுதாண்டி உனக்கு முதல்